வணக்கம் நேயர்களே, கடலூர் டிவி நேயர்களுக்கு லட்சுமணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 27ஆம் தேதியிலிருந்து 2ஆம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, ராசிக்கு பார்க்குற லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறோம், மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அது வரும் தசாபுத்தி பலன்கள். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன் வந்து ராசியிலே இருக்கும்போது பெரிய பொருளாதார ரீதியில் வந்து பெரிய லாபங்கள், பெரிய எண்ணங்கள் வரும். அது மட்டும் இல்லாமல் பெருசாக சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்களும் இருக்கும். நல்ல பண வரவுகளும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். நிலபுலன்கள் சொத்துக்கெல்லாம் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லா இருக்குங்க. 2ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான விஷயங்கள் இருந்தாலும் புதன் வியாழக்கிழமைகளில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 3ஆம் அதிபதியான சூரியன் 2இல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்களை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, நம்ம தெரியாமல் வந்து யாராச்சும் வந்து நம்மளை வாட்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவே 5ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 5ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2இல் இருக்கும்போது குழந்தைகளால் நல்ல லாபங்கள், நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள், குலதெய்வ வழிபாடு, இந்த மாதிரி விஷயங்களுமே அற்புதமாக இருக்குங்க. 6ஆம் அதிபதியான செவ்வாய். 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து என்ன மாதிரி விஷயம்னா 12 இருக்குங்க. ஸோ 12 இருக்கும்போது வேலையில் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். கொஞ்சம் கடன் சம்மந்தமான விஷயங்கள், அலைச்சல்கள், மன உளைச்சல்கள், கொஞ்சம் நைட் தூங்காமல் உட்காந்து யோசிக்கிற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். பிளான் பண்ணுங்கள். வாழ்க்கையில் வந்து ஏதாச்சும் ஒன்று அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னா ஏதாச்சும் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள், ஒரு பெரிய வெற்றிகளை கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து 2இல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் பார்ட்னர்ஷிப், கணவன் மனைவி உறவில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் வந்து பேச்சுக்களில் வந்து ஏதாவது இடவடமாக பேசி அதனால் தர்க்கங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 8 மற்றும் 9ஆம் அதிபதியான சனி வந்து 10இல் இருக்கும்போது சனி வந்து கொஞ்சம் வக்கரமாக போகிறனால ஓரளவுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நடந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். தொழில் வந்து நம்ம எதிர்பார்த்த வேகம் இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற ஃபீல் கண்டிப்பாக ஏற்படுத்தும். தந்தை சார்ந்த உறவுகளில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அளவு வெளிநாட்டில் வந்து ஒரு பண வரவுகள் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக வருதோ அப்படிங்கிற ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12இல் இருக்கும்போது நிறைய பொருள் வரவுகள், அதுக்கான முயற்சிகளுக்கு வந்து நிறைய 2 மடங்கு உழைப்பு போடுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல வருமானம், நல்ல ஒரு ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலங்கள் இப்போ பார்த்து தசாபதி பலம். இதனால் இடமாக வந்து சூரியன் தசாபதி, சூரியன் 3ஆம் அதிபதி 2இல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள், நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, நம்மளை வாட்ச் பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மீனலகரமாக வந்து சந்திர தசாபதினா சந்திரன் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து 7-8 சஞ்சரிப்பார் இந்த வாரம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் வந்து வியாழன் வெள்ளி கிழமைகளில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மிதனலகனமாக வந்து செவ்வாய் தசாபதி, செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 11ஆம் தேதி 12இல் இருக்கும்போது வேலை விஷயங்களில் நிறைய லாபங்கள் கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் செலவுகள் ஆகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மிதன லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரங்கள். ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9இல் இருக்கும்பொழுது பிரயாணம் நல்ல லாபங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்களும் நல்ல ஒரு பெரிய ஒரு பணம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மிதனலகனமாக வந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2இல் இருக்கார். ஸோ அதனால் சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான வாய்ப்பு, நல்ல வருமானங்களை கொடுத்தாலும் பார்ட்னர்ஷிப், கணவன் மனைவி உறவுகள் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மிதனலகனமாக வந்து சனி தசாபதி இருந்தாலும் சனி வந்து 8-9ஆம் அதிபதி 10இல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டோன்னா கூட கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுமாதிரி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். கணவன் மனைவி உறவுகளையும் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் மிதன லக்னமாக இருந்து புதன் தசாபதி இருந்தாலும் புதன் வந்து நிலபுலன்கள், சொத்துக்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. பெருசாக ஓரளவுக்கு வந்து அறிவுபூர்வமாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். மிதன லக்னமாக வந்து கேது தசாபதி, கேது வந்து 3இல் இருக்கும்போது பெரிய வெற்றிகள், பெரிய லாபங்கள் கொடுக்கறதுக்கான எல்லாமே வந்து அடிச்சு நொறுக்கி தூள் கிளப்பிட்டு போயிடுவீங்க. முடியாதுங்கிற விஷயம், லீகல் சம்மந்தமான விஷயங்கள், பெரிய வெற்றிகள் உங்களுக்காக காத்திருக்கு. மிதன லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி இருந்தாங்க. சுக்கிரன் வந்து 5-12ஆம் அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து 3இல் இருக்கும்போது பிரயாணங்கள் கொஞ்சம் வந்து நம்ம கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு, குலதெய்வம் சம்மந்தமான விஷயம், நல்ல ஆக்கப்பூர்வமான விஷயங்கள், குழந்தைகள் ஒரு சந்தோஷங்கள், குதூகலங்கள் வர்றதுக்கான எப்பவுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. மறுபடியும் என்னை பற்றி ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி வழிபாடு. ஸோ பௌர்ணமி வழிபாடுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடுங்க. சித்தர்கள் வந்து
வழிபாடு வந்து அதுவும் சித்தர்கள் சமாதிகளுக்கு போயிட்டு நம்ம வந்து வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பலன், ரொம்ப அற்புதமான பலன்கள் இருக்கும். ஸோ யார் யாரில் தான் வந்து இது வந்து ரொம்ப பெருசாக கை கொடுக்கும்னா, எப்போதுமே வந்து பிறந்ததுலேருந்தே ஒரு நோய்வாய்ப்பட்டுட்டு இருக்கேன், பிறந்ததுலேருந்தே எனக்கு கடனை விட்டு நான் வெளியில் வரவே இல்லை, ஏதோ ஒரு ட்ராப்பில் மாட்டின மாதிரி இருக்குது, எனக்கு வந்து எதுவுமே தெரியல, நாளைக்கு என்ன பண்ணுவேனே தெரியாது, என்ன ஐடியாவும் கிடையாது, எந்த ஒரு பிளானும் கிடையாது, ஒரு மாதிரி கண்ணை கட்டின மாதிரி இருக்கு அப்படிங்கிறவங்க, ஸோ இந்த மாதிரி ஆட்கள், கடன் தீராதவர்கள், ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து பௌர்ணமி அன்று ஒரு சித்தர் சமாதிகளுக்கு சென்று போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் குரு கேது ஒரே கட்டத்தில் இருக்குது, இல்லை குரு கேது பார்வை இருக்கிறது, குரு கேது நட்சத்திரம், கேது குரு நட்சத்திரத்தில் இருக்குது, ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து சித்த சமாதிகளுக்கு போனீங்கன்னா நல்ல கிளாரிட்டி, நம்ம அடுத்த கட்டத்துக்கு மூவாகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதனால் வந்து அதை வந்து மிஸ் பண்ணாமல் அந்த ப்ரேயர் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ அது வந்து பௌர்ணமிக்கு வந்து ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஈவினிங்கில் வந்து சித்த சமாதிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 மணிக்கு போனீங்கன்னா போதும். ஸோ 8 மணிக்கு போய்ட்டு ப்ரேயர் பண்ணிட்டு அங்கே ஒரு அரை மணி நேரம் இருந்தீங்கனாலே அந்த வைப்ரேஷனில் நம்ம இருக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப அற்புதமாக அது சித்த சமாதியாக இருக்கணுங்கிறது தான் முக்கியமான விஷயம். நீங்கள் போய் பாருங்கள் பௌர்ணமி அன்னைக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டத்தில் இருந்தால் அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சைக்கிளில் சுற்றி இந்த ஒரு ஆள், அவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் படுத்து தூங்கிடுவார். பாம்பன் சுவாமிகள் கோயிலில் போய்ட்டு அவர் போய் படுத்து தூங்கிடுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் லைஃப்பில் வந்து வேறு லெவலில் வந்து பெரிய முன்னேற்றங்கள், அதுக்கப்புறம் அவர் லைஃபே வந்து வேறு மாதிரி மாறிடுச்சு. இன்றைக்கி வந்து ஒரு பெரிய லெவலில் செட்டில் நிம்மதியாக இருக்கார். காரணம் என்னென்னா அந்த வழிபாடு. இன்றைக்கும் வந்து ஒரு பாம்பன் சுவாமிகள்கிட்ட வந்து பௌர்ணமி போயிடுவார். இப்போ தூங்க விட்றாங்களா என்னன்னு தெரியல, பட் இருந்தாலும் வந்து போய் வழிபாடு அட்லீஸ்ட் வந்து பௌர்ணமி அன்றைக்கி போய்ட்டு ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ அந்த வைப்ரேஷனில் உட்கார்றது சிறப்பான பலன்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஈவினிங்கில் வந்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஒரு சின்ன வெள்ளி டம்ளர், முடிஞ்சதுன்னா வெள்ளி டம்ளர், இல்லைன்னா ஒரு புது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளர்னாலும் ஓகே. ஸோ அந்த டம்ளர் வாங்கி அதில் வந்து கொஞ்சம் பால், பழம், குங்குமப்பூ போட்டு மனதார நீங்கள் வழிபடும் சித்தர்கள் உங்கள் குலதெய்வம், மேஜராக வந்து குலதெய்வம், ஸோ குலதெய்வம் அங்கே இருக்கிறதா நினச்சி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து நிறைய மாற்றங்கள், இது கண்டினியூவாக பண்ணும்போது எல்லாருமே வந்து உடனடி நிவாரணி அப்படிங்கிற லெவலில் தான் எல்லாமே இருக்கும். அப்படிலாம் கிடையாது, இது டைம் எடுக்கும். ஸோ ஒரு மாதத்துலேயே உடனே ரிலீஃப் தெரியாது. நீ ஒரு 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் கண்டினியூவாக பண்ணும்போது லைஃப்பில் வந்து முதல்ல வர நிம்மதி வருங்க. நம்ம வந்து அந்த ஒரு படபடப்பு, ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸஸ்லேருந்து முதல்ல வெளியில் வரும், நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப அமைதியான சந்தோஷமான வாழ்க்கை வாழ இது ஒரு சிறப்பான ஒரு பிரார்த்தனை. அதனால் வந்து பௌர்ணமி பிரார்த்தனை வந்து விட்டுறாதீங்க. எப்போதுமே வந்து பௌர்ணமி, இந்த வாரம் வந்து பௌர்ணமி வருது. ஸோ அந்த பௌர்ணமி அன்றைக்கி சித்த சமாதிகள் போய்ட்டு வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மினா. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.